இன்றைய முக்கிய செய்திகள். யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு பாஜக கூட்டணியில் எதிர்ப்பு. உயர்கல்வி மீதான ஊக்கத்தை சிதைக்கும் என ஐக்கிய ஜனதாதளம் கருத்து. அமாவாசைகளை எண்ணாமல் வாக்குறுதியை நிறைவேற்றி வருகிறது திமுக அரசு. எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என ஸ்டாலின் விமர்சனம். 60,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது தங்கம். வரும் நாட்களில் விலை தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு. அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்க தடை விதிப்பதா? ட்ரம்ப் உத்தரவை எதிர்த்து 22 மாகாணங்கள் வழக்கு. வணக்கம். பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு நெறிமுறைகளுக்கு பாஜக கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளமும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துணைவேந்தர் மற்றும் உதவி பேராசிரியர்கள் நியமனம் உள்ளிட்டவை தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்ட வரைவறிக்கையில் கல்வித்துறையை சாராத தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களை கூட துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவி பேராசிரியர்கள் நியமனத்துக்கு நெட் தகுதி தேர்வு தேர்ச்சி கட்டாயம் அல்ல என்பது உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்த வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த 9ஆம் தேதி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் கேரள சட்டப்பேரவையிலும் யுஜிசி வரைவு தீர்மானத்தை திரும்ப பெற வலியுறுத்தும் தீர்மானம் ஏகமனதாக நேற்று நிறைவேறியது. இந்நிலையில் யுஜிசியின் வரைவு நெறிமுறைகளுக்கு பாஜகவின் கூட்டணி கட்சியும் பீகாரில் ஆளும் கட்சியுமாக உள்ள ஐக்கிய ஜனதா தளம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சனையை மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத், யுஜிசியின் நடவடிக்கை மாநில அரசின் உரிமையை பறிக்கும் செயல் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செயல் திட்டம் இருக்கும் என்றும் உயர்கல்விக்கு அதில் முக்கிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறியுள்ளார். ஆளுநரை நியமிப்பது மத்திய அரசுதான் என்பதால் துணைவேந்தர் நியமனத்தில் மத்திய அரசுக்கு இது கூடுதல் அதிகாரத்தை வழங்கும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு இப்படி தடை விதிப்பது உயர்கல்வி மீதான ஊக்கத்தை சிதைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என பாஜகவின் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு தீபக் ரெட்டி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவும் அமைச்சர் திரு நர லோகேஷும் டாவோஸ் சென்றுள்ளதால் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக அவர் கூறினார். இந்த பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என லோக் ஜனசக்தி கட்சியின் துணைத் தலைவர் திரு ஏ.கே. பாஜ்பாய் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி வருவதை எடப்பாடி திரு பழனிசாமியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்து மக்களையும் சென்றடைகிறதா என்பதை தெரிந்து கொள்ள மாவட்ட வாரியாக திரு ஸ்டாலின் கள ஆய்வு செய்து வருகிறார். கோவை, ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே ஆய்வு நடத்திய அவர் 2 நாள் பயணமாக நேற்று சிவகங்கை மாவட்டம் சென்றார். 2வது நாளான இன்று ஒக்கூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிற்கு சென்று அங்கு தங்கியுள்ளவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் அவர்களது தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் சிவகங்கையில் மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று 376 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்ததுடன் 33 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது சிவகங்கை சீமையை ஆண்ட மன்னர்கள் மருது சகோதரர்களுக்கு 1,06,90,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கவிஞர் முடியரசனுக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சிலைகள் அமைக்க திரு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலத்திற்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சிலையினை காணொலி காட்சி வாயிலாக அவர் திறந்து வைத்தார். 53,039 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின்னர் உரையாற்றிய அவர் திமுக ஆட்சியில் சிவகங்கை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டப்பணிகளை பட்டியலிட்டார். சிவகங்கையில் ஒருங்கிணைந்த புதிய ஆட்சியர் அலுவலகம் அமைக்கப்படும் என்றும், திருப்பத்தூரில் 50 கோடி ரூபாய் செலவில் புறவழிச்சாலை அமைப்பதுடன் காரைக்குடி மாநகராட்சிக்கு புதிய அலுவலகம் கட்டப்படும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். 505 வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும், எஞ்சிய வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றி வருவதை எடப்பாடி திரு பழனிசாமியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும், அதனால்தான் திமுக அரசை வஞ்சித்து புலம்பிக் கொண்டிருப்பதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு ஒவ்வொரு மேடையிலும் நான் புள்ளி விவரத்தோடு சொல்லி வரேன். தாங்கிக் கொள்ள முடியல, என்ன செய்வது? அதனால வாய்ப்பு வந்தவர்கள் மொத்தம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்.
20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றது எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்டு வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியுமா? இருட்டில் அமர்ந்து கொண்டு எடப்பாடி திரு பழனிசாமி அமாவாசையை எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் தாங்கள் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். பின்னர் மதுரை சென்ற திரு ஸ்டாலின் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது வணிகர்களின் வளர்ச்சிக்கு அரசு எப்போதும் துணை நிற்கும் என அவர் உறுதியளித்தார். இதற்கிடையே எக்ஸ் தளத்தில் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில் புதுமை பெண் திட்டம் உயர்கல்விக்கு கை கொடுப்பதாக கல்லூரி மாணவிகள் தம்மை சந்தித்து மகிழ்ச்சி தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை முதல் முறையாக 60,200 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடியான வர்த்தக கொள்கை முடிவுகளே தங்கத்தின் விலை உயர காரணம் என சந்தை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மெக்சிகோ, ஐரோப்பிய நாடுகளை தொடர்ந்து சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரும் 1ஆம் தேதியிலிருந்து 10% வரி விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. இது சர்வதேச பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளதுடன் டாலர் மதிப்பு சரிய காரணமாக உள்ளது. இதன் விளைவாக பாதுகாப்பாக கருதப்படும் தங்கத்தில் முதலீடு செய்வது உலக அளவில் அதிகரித்து அதன் விலை உயரத் தொடங்கியுள்ளது. வரும் நாட்களிலும் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர வாய்ப்புள்ளதாக சந்தை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சர்வதேச சந்தையில் ஒரு ட்ராய் அவுன்ஸுங்கிறது 31 கிராமுக்கு இணையானது. அது வந்து 2750 அப்படிங்கிற ஒரு குரூஷியல் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5% மேல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இந்த ஆண்டு முழுவதும் அடுத்த ஆண்டு பார்த்தோம்னா இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குள் மேலும் 10% அதாவது 3100 அமெரிக்க டாலர்களை தொடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆபரண தங்கம் வாங்குறவங்க இந்த டைம் ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்காம எப்போ வேணுங்கிறப்ப அப்போ வாங்கிடுறது தான் பெட்டர். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உயர்வு இந்தியாவிலும் எதிரொலித்துள்ளது. சென்னையில் கடந்த 2 நாட்களாக 60,000 ரூபாய்க்கும் கீழே இருந்து வந்த ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை இன்று 600 ரூபாய் உயர்ந்து 60,200 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கிராமுக்கு விலை 75 ரூபாய் அதிகரித்து 7,525 ரூபாயாக உள்ளது. தங்கம் வாங்குறதுனாலே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல எந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் உடனே ஒரு குட்டியாக ஒரு மோதிரம், செயின் அப்படின்னு எல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தங்கம் கிஃப்ட் பண்ணுறதுங்கிற கல்ச்சரே மாறி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வாங்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். கடந்த ஆண்டின் இதே நாளில் 46,640 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கம் விலை ஓராண்டில் 13,560 ரூபாய் அதிகரித்து தற்போது 60,200 ரூபாயாக உள்ளது. இது 29% உயர்வாகும். அதேபோல இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 56,880 ரூபாயாக இருந்த ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 3,320 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி 77 ரூபாயாக இருந்த 1 கிராம் வெள்ளி விலை 27 ரூபாய் அதிகரித்து தற்போது 104 ரூபாயாக உள்ளது. ஆபரண தங்கம் விலை 29% உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளி விலை 35% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் நடைமுறைக்கு விதித்திருக்கும் தடையை எதிர்த்து அந்நாட்டில் உள்ள 22 மாகாணங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன. அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் பதவியேற்றவுடன் அதிரடியாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அமெரிக்காவில் இனி ஆண், பெண் என இரு பாலினம் மட்டுமே அங்கீகரிக்கப்படும். உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவது, பாரிஸ் பசுமை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவது என அடுத்தடுத்து அவர் வெளியிட்ட 26 உத்தரவுகள் அமெரிக்காவில் மட்டுமின்றி உலக நாடுகளிலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தமது அதிரடி முடிவுகளில் ஒன்றாக பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை வழங்கும் நீண்ட கால நடைமுறையை ரத்து செய்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதனால் அங்கு வாழும் இந்தியர்கள் மத்தியில் பெரும் குழப்பம் நிலவுகிறது. அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தாமாகவே குடியுரிமை கிடைத்து வந்த நிலையில் பெற்றோரில் ஒருவர் கண்டிப்பாக குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும் என்ற புதிய நிபந்தனையால் இனி வழக்கம் போல் குடியுரிமை கிடைக்காத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அயல் நாடுகளில் இருந்து குடியேறியவர்கள் மீதான ட்ரம்பின் இந்த மறைமுக தாக்குதல் அமெரிக்க சட்டத்தின்படி நீதிமன்றங்களில் செல்லாது என்று கூறும் சமூக ஆய்வாளர்கள் ட்ரம்ப் உத்தரவில் இன, நிற பேதமே மறைமுகமாக வெளிப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இவர்கள் வேறொரு நாட்டிலிருந்து வேறொரு கண்டத்திலிருந்து இங்கே குடியேறி அந்த நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பிறகு அவர்களுடைய நாடாக மாற்றிக்கொண்ட பிறகு 250 ஆண்டுகளில் பிறகு மற்றவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்பது ஒரு ரேசிசம் என்பதன் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். நாளைக்கு இது லீகலா பார்க்கணும் அப்படின்னா ஒரு கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணா இது கோர்ட்ல நிக்காது. இதை கோர்ட் எப்படி எடுத்துக்கணும்னா கான்ஸ்டியூஷன் படி தான் எடுத்துக்கும். அதாவது H1ல வரவங்க, L1ல வரவங்க எல்லாம் இன்வேடிங் ஆர்மியே கிடையாது. அவங்களை பொறுத்து அவங்க ஒரு சட்டப்பூர்வமான முறையில தான் அமெரிக்காவில் குடியேறி வர்றாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க சிட்டிசன்ஷிப்க்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும்.
பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் திட்டத்தை ரத்து செய்யும் அதிபர் டிரம்பின் முடிவுக்கு அமெரிக்கா முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ட்ரம்ப் உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி ஜனநாயக கட்சி செல்வாக்குடன் உள்ள 22 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஆளும் குடியரசுக் கட்சிக்கு ஜனநாயக கட்சியை விட குறைந்த வித்தியாசத்திலேயே உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருப்பதால் ட்ரம்பின் அதிரடி உத்தரவுகளுக்கு அங்கீகாரம் பெறுவது அத்தனை எளிதானதாக இருக்காது என்று அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். தமிழ்நாட்டில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய அரசு அனுமதித்துள்ள 17% ஈரப்பதத்தில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக விட்டுவிட்டு கனமழை பெய்ததாலும் பனிப்பொழிவு காணப்படுவதாலும் அதிக ஈரப்பதத்தில் உள்ள நெல்லையும் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதையடுத்து 22% ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்க கோரி மத்திய அரசுக்கு உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி கடிதம் எழுதியிருந்தார். அதைத் தொடர்ந்து நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசின் உணவுத்துறையின் கீழ் உள்ள சேமிப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு உதவி இயக்குநர்கள் திரு நவீன், திருமதி பிரீத்தி, தொழில்நுட்ப அதிகாரிகள் திரு அபிஷேக், திரு ராகுல் ஆகிய 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இன்று தஞ்சை வந்த இந்த குழுவினர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக இயக்குநர் திரு அண்ணாதுரையுடன் ஒரத்தநாடு அருகே கக்கரை பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய குழு ஆய்வு செய்ய உள்ளது. இந்த குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் கொள்முதல் செய்வதற்கான நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்துவது குறித்து மத்திய அரசு அறிவிக்கும். முன்னதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுடன் வந்து விவசாயிகள் மனு அளித்தனர். நெல் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய வந்துள்ள மத்திய குழுவினர் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களையும் பார்வையிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மன்னிப்பு கேட்க கோரி பெரியாரிய உணர்வாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. பெரியாரை இழிவுபடுத்தி தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் திரு சீமான் அதற்கான ஆதாரங்களை தராமல் வெவ்வேறு பதில்களை கூறி நழுவி வருகிறார். இந்நிலையில் அவரது பேச்சுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தும் மன்னிப்பு கேட்க கோரியும் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. அதில் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் திரு கு ராமகிருஷ்ணன், மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி உள்ளிட்ட தலைவர்களும், ஆதி தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படும் RSS பாஜகவுடன் சீமான் வெட்கமின்றி கைகோத்திருப்பதாக அவர்கள் கடுமையாக விமர்சித்தனர். 2011 தேர்தல், 14 தேர்தல், 16 தேர்தல், 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இத்தனை தேர்தலில் பெரியார் எதிர்த்து பேசியிருக்க வேண்டியதானே, ஓட்டு கேட்க வேண்டியதானே. இன்னைக்கு பிஜேபிக்காரன் காசு கொடுக்குறான், பிஜேபிக்காரன் ஜால்ரா அடிக்கிறான். ஈரோட்டில் வந்து தேர்தலில் வந்து பிஜேபிக்காரன் வேலை செய்கிறான். அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு தேர்தலில் வேலை செய்கிறாங்க சீமானுக்காக. அதற்காக அந்த கூலி வேலை பார்க்கறது இருக்குல்ல, வெக்கமா இல்லையா சீமான்? ஒரு பிஜேபிக்காரன் ஒரு வடநாட்டாண்டா கூளை கும்பிடு போட்டு நிற்கக்கூடிய சீமானை பார்த்து நான் கேட்குறோம், உங்களெல்லாம் வெக்கமா இல்லையா? RSS சீருடை அணிந்து தாமரை சின்னத்தை சீமான் கையில் வைத்திருப்பது போன்ற பதாகைகளுடன் திரண்ட பெரியார் தொண்டர்கள் சீமான் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி ஒப்பாரி வைத்தும் உருவ பொம்மையை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சீமான் வீட்டை நோக்கி பேரணியாக சென்ற அவர்களை போலீசார் கைது செய்தனர். பெரியாரின் கொள்கைகளை எதிர்க்க முடியாமல் அவதூறு பரப்பும் RSS சீமான் கூட்டணியை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என்று பெரியாரிய உணர்வாளர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொது அடையாளமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவரை நீ கொள்கையை பற்றி விமர்சித்தால் நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் அவரை பற்றி சொல்லாத பொய்யான அவதூறுகளை பரப்பி அவருடைய பொது ஒழுக்கத்தை பற்றி இழிவாக பேசி அவருடைய பிம்பத்தை, அவர் மீது தமிழ் மக்கள் வைக்கின்ற அந்த மரியாதையை குலைக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு ஒருவன் பேச கிளம்பி இருப்பதை தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனிடையே தமது வீட்டின் வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு சீமான் பெரியார் பற்றி பேசியதற்கான ஆதாரம் பற்றிய கேள்விக்கு அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதாக மீண்டும் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு மணிஷ் அதிரடியாக மாற்றப்பட்டு புதிய தேர்தல் அலுவலராக ஓசூர் மாநகராட்சி ஆணையர் திரு HS ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த பத்மாவதி என்ற பெண்ணின் வேட்புமனுவை வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதை கவனிக்காமல் ஏற்றதால் சர்ச்சை வெடித்த நிலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் 33,000 ரேஷன் கடைகளுக்கு 300 கோடி ரூபாய் முன்பண மானியத்தை விடுவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகை தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மூலம் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவிக்கப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய 300 கோடி ரூபாய் முன்பண மானியமாக வழங்க வேண்டும் என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார்.
வேலியே பயிரை மேய்வது போல் காவல்துறையினரே குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவன ஊழியரை காரில் கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அலுவலர் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு ஜெகதீஷ் சந்திரா இதனை தெரிவித்தார். இவ்வழக்கில் விசாரணை நிறைவடையவில்லை என்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்ததால் விசாரணை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தந்தை பெரியாரை புறக்கணித்துவிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பேச முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக தேர்தல் பணிமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மற்ற தலைவர்களை விமர்சித்து பேசி வந்த திரு சீமான் தற்பொழுது உச்சகட்டமாக பெரியாரை பற்றி பேசுவதாக கூறினார். தொடக்கூடாததை தொட்டுவிட்ட அவருக்கு ஈரோடு மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என்றும் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தந்தை பெரியாரை புறக்கணித்துவிட்டு அரசியல் தமிழ்நாட்டில் பேசுவது என்பது மிக 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 கடினம். அவர் தொடக்கூடாத தொட்டிருக்கார், எல்லாத்தையும் தொட்டார். இப்போ உச்சபட்சமாக பெருந்தலைவர் பெரியார், தந்தை பெரியாரை பற்றி தொட்டிருக்கார். அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். மக்கள் ஈரோடில் என்ன பேசுகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கொடைக்கானல் செல்ல கடந்த 8 மாதங்களில் 4 லட்சம் சுற்றுலா வாகனங்கள் பதிவு செய்தும் இ பாஸ் நடைமுறை காரணமாக 2 லட்சத்துக்கும் குறைவான வாகனங்களே வந்தது தெரிய வந்துள்ளது. அங்கு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சிறு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்வுடன் முடிந்துள்ளன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 567 புள்ளிகள் அதிகரித்து 76,405 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 130 புள்ளிகள் உயர்ந்து 23,155 புள்ளிகளாக நிறைவடைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு நெறிமுறைகளுக்கு பாஜக கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளமும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி வருவதை எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை 60,200 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.